அனைவருக்கும் வணக்கம். சில வீடுகளில் பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்போ பாரு தீராமல் ஏதோ ஒரு பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்கும். இந்த பிரச்சனையை நாம் தீர்க்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு குலதெய்வத்தினுடைய அருள் இருக்கணும். நம்ம வீட்டில் தெய்வம் முதல்ல இருக்கணும். அப்போ தான் நமக்கு இந்த பிரச்சனையெல்லாம் முடியும். முக்கியமாக எதிர்மறை ஆற்றல் தான் இதுக்கெல்லாம் காரணமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். தெய்வம் இல்லாத வீட்டில் கண்டிப்பாக எதிர்மறை ஆற்றல் தான் இருக்கும். அப்போது தெய்வம் வர்றதுக்கு நாம் என்ன செய்யணும்? எதிர்மறை ஆற்றல் இருக்கக்கூடிய இடத்துல தெய்வங்கள் குடியேற தயங்கத்தான் செய்வாங்க. அப்போ இதுக்கெல்லாம் நம்ம என்ன செய்யணும்? முக்கியமாக நம்ம வீட்டில் தெய்வம் இருக்கா இல்லையா, இதெல்லாம் நம்ம எப்படி தெரிஞ்சுக்கணும்? இந்த வீடியோவில் நான் இதெல்லாம் முழுமையாக சொல்லியிருக்கேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் உணர்ந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கக்கூடிய உங்களுக்கு வீட்டில் நிறைய பிரச்சனைகள் இருக்குது. முக்கியமாக எதிர்மறையான விஷயங்கள், அதாவது பில்லி, சூனியம், ஏவல், இந்த மாதிரி ஏதோ உங்களுக்கு பயம் உறுத்தல் இருக்கா? இது மாதிரி இருக்குமோ அப்படின்னு சந்தேகப்படுறீங்களா? இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் ஒரு தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன். அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள். உங்கள் வீட்டில் எப்படிப்பட்ட பிரச்சனைகள் இருந்தாலும் அதற்கு சரியான பரிகார பலன்கள் சொல்லுவாங்க. நாம் எந்த ஒரு வீட்டில் தெய்வங்கள் குடிக்கொள்ளாமல் இருள் சூழ்ந்த நிலையில் இருக்கோ கட்டாயமாக அந்த வீட்டில் தேவையில்லாத பிரச்சனைகள் வரதாங்க செய்யும். முக்கியமாக இப்படிப்பட்ட பிரச்சனை இருக்கிறவங்களுக்கான சுலபமான ஒரு தீர்வு இருக்குது. நம்ம வீட்டில் ஒரு சின்ன பரிகாரம் செய்தால் கூட போதும். இந்த பரிகாரத்தை நாமளே கூட செய்துக்கலாம். அதாவது நான் இது என்ன சொல்கிறேன் அப்படிங்கிறது நீங்கள் கவனமாக கேளுங்க. சிகப்பு நிற துணி, அதாவது ஒரு சின்ன காட்டன் துணி ஒன்றை எடுத்துக்கோங்க. ஒரு சிறிய பாத்திரத்தில் கொஞ்சம் போல் பன்னீர், வாசனை பொருட்களால் ஜவ்வாது ஒரு சிட்டிகை, அக்தர் ஒரு சிட்டிகை, மல்லிகைப்பூ, அதே போல் கொஞ்சம் தண்ணி, இவையெல்லாம் ஊற்றி அதில் அந்த சிகப்பு துணியை நீங்கள் நல்லா நனைச்சி முதல்ல உலர வைத்து எடுத்துக்கோங்க. அதே போல் முனை உடையாத 3 விரலி மஞ்சளை எடுத்து அதில் இந்த 3 மஞ்சளையும் வைத்து சிகப்பு நூலால் ஒரு முடிச்சு போட்டு கட்டிக்கோங்க. பிறகு இந்த முடிச்சுக்கு சந்தன பொட்டு, குங்குமம் இவையெல்லாம் வச்சு உங்கள் வீட்டு பூஜை அறையில் தீபம் ஏற்றி வைத்து இந்த முடிச்ச தீபத்தின் அருகில் வச்சுருங்க. அதாவது தீபம் ஏற்றி எப்பயும் வழிபாடு செய்வீங்க, அப்போது இந்த முடிச்சை அந்த தீபத்துக்கு பக்கத்தில் வச்சுருங்க. குலதெய்வத்தை மனதார வேண்டிக் கொள்ளுங்க. நிலவாசப்படியில் ஒரு ஆணியில் இந்த முடிச்சு கூட மாட்டி விடலாம். நீங்கள் எப்பவுமே நம்ம எந்த தெய்வத்தை வழிபாடு செய்தாலும் ரொம்ப முக்கியமான வழிபாடு குலதெய்வ வழிபாடு. இதை மறக்கக்கூடாது. குலதெய்வத்தை அழைக்கிறதுக்காக நீங்கள் இந்த மாதிரி வழிபாடு செய்யுங்க. உங்கள் வீட்டு வாசற்படியில் குலதெய்வம் நின்னா கூட உடனே உள்ளே வர்றதுக்கான ஒரு வழியாக இது இருக்கும். இந்த பரிகாரத்தை எத்தனை நாள் செய்யலாம், என்ன கிழமையில் செய்யலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வெள்ளிக்கிழமை அல்லது செவ்வாய்க்கிழமை மாலை 6 மணிக்கு இந்த பரிகாரத்தை செய்யுங்க. வாசலில் மாட்டிய இந்த முடிச்சுக்கு தினமும் வீட்டில் தீபம் ஏற்றும் போது தூபம் காட்டுறது மிக நல்லது. மேலும் வீட்டு வாசலில் முக்கியமாக நிற்கக்கூடிய தெய்வம் வீட்டுக்குள்ளே வர வேண்டும் அப்படின்னு பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள். 11 நாள் கழித்து மாலை 6 மணிக்கு வீட்டில் எப்போதுமே வெள்ளிக்கிழமை பூஜை செய்வது போல் செய்து வாசலில் இருக்கக்கூடிய முடிச்சை நீங்கள் அவிழ்த்து பூஜை அறையிலேயே மீண்டும் ஒரு 5 நாட்கள் பூஜை செய்து வரலாம். உங்கள் வாசலில் 11 நாட்கள் வாசம் நிறைந்த இந்த மஞ்சளை வைத்து மனநிறைவோடு வீட்டுக்குள்ளே உங்களுடைய தெய்வத்தை அழைக்கும் போது கண்டிப்பாக தெய்வமானது இந்த மஞ்சளில் குடியேறி இருக்கும். அதை வீட்டு பூஜை அறையில் நீங்கள் வைத்து வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்கள் வீட்டிற்கு தெய்வம் வந்ததற்கான ஒரு முக்கியமான ஒரு வழி அப்படின்னு நாம் தெரிஞ்சுக்கலாம். ஒவ்வொரு வீட்லேயுமே கஷ்டம் இருக்கதாங்க செய்யுது. என்ன தான் வீட்டில் கஷ்டம் இருந்தாலும் தெய்வம் நம்ம வீட்டில் இருந்தால் மட்டும்தான் நமக்கு அந்த கஷ்டமெல்லாம் போகும். நம்மை சோதிக்கிறதுக்காக பல கஷ்டங்களும் தடைகளும் வந்துக்கிட்டு தாங்க இருக்கும். ஆனாலும் நம்ம தெய்வ நம்பிக்கையாகட்டும், தெய்வ வழிபாடாகட்டும் இப்படி நீங்கள் மேற்கொள்ளும் போது நிச்சயமாக நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்லலாம். சரி, உங்கள் வீட்டில் தெய்வம் இல்லை, உங்கள் வீட்டில் தெய்வம் வரலை அப்படின்னா என்ன நடக்கும்? அப்போ நீங்கள் என்ன செய்யணும், எப்படி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் வீட்டில் நம்ம நம்மளுடைய வீடியோக்கள்லேயே நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதாவது சின்ன உயிரினங்கள் மூலமாக தெரிஞ்சுக்க முடியும். ஒரு குருவி நம்ம வீட்டுக்குள்ளே வருது, கூடு கட்டுது, இதெல்லாம் நல்ல சகுனம் தான். எங்கே எதிர்மறையான விஷயங்கள் இருக்கோ அந்த இடத்துல இந்த மாதிரி நிகழ்வுகள்லாம் நடக்காது. அது மட்டும் இல்லாமல்
காகம் நம்ம வீட்டை பார்த்து கரைந்து கொண்டே இருக்குது அப்படின்னா நல்லது தான். ஆனால் காகம் நம்ம வீட்டுக்கிட்ட உட்காராமையே இருக்குது, ஒரு சத்தம் கூட போடலை அப்படின்லாம் இருக்கிறதுனா அதெல்லாம் நம்ம கவனிக்கணும். முக்கியமாக பல்லிகள் நம்ம வீட்டில் இருக்குது ஆனால் சத்தமே போடலை அப்படின்னா அந்த வீட்டில் தெய்வம் இல்லை. பல்லிகள் இருந்து சத்தம் போடணும், அதுதான் நல்லது. அது மட்டும் இல்லாமல் முக்கியமாக தெய்வம் இல்லை அப்படிங்கும்போது நம்ம ஒவ்வொரு வீட்டினுடைய வாசற்படியிலும் தெய்வம் நிலையாக வாசம் செய்யறதா ஐதீகம் சொல்கிறாங்க. அதாவது அந்த வீட்டுக்கு உள்ளே பிரச்சனைகளோ தெய்வம் இல்லை அப்படின்னா கூட அந்த வாசற்படியில் தெய்வம் இருக்குது அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கை இருக்குது. வீட்டின் தலைவாசலை நாம் இதனால தான் தினமும் சுத்தமாக வச்சுக்கணும். எப்போதுமே மஞ்சள் குங்குமம் இட்டு தினமும் விளக்கேற்றி வழிபாடு செய்யும்போது எப்படிப்பட்ட தெய்வமும் நம்மளுக்கு அருள் புரிவாங்க அப்படிங்கிறது ஒரு ஐதீகம். அதனால் நிலைவாசலில் இருக்கக்கூடிய கடவுளை நம்ம நல்லபடியாக வழிபாடு செய்து மகிழ்வித்து பார்த்துக்கணும். முழுமையாக குலதெய்வத்தை நம்பி மனதார வழிபட்டோம் அப்படின்னாலே அந்த வீட்டினுடைய அருள், அந்த குலதெய்வத்தினுடைய அருள் நிச்சயமாக இருக்கும். வீட்டினுடைய சுபிட்சம் அதிகரிக்கும். வீட்டில் சண்டை சச்சரவு இல்லாமல் அன்பான மற்றும் அமைதியான சூழலை நம்ம தெய்வம் இருந்தால் மட்டும்தாங்க உருவாக்க முடியும். தினமும் காலை மாலை அப்படின்னு 2 வேளையும் விளக்கேற்றி தூபம் காட்டுங்க. நிச்சயமாக எப்படிப்பட்ட தெய்வமும் உங்களுக்கு அருள் புரிவாங்க. முக்கியமாக நம்ம வீட்டில் தெய்வம் இல்லை அப்படின்னா வச்சுக்கோங்களேன், அது ஏதோ ஒரு கெட்டது, நமக்கு தெரியாத ஒரு கெட்டது திடீர்னு நம்ம காதுக்கு சேரும். இந்த நேரத்தில் இந்த விஷயம் நமக்கு தேவையில்லை அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க, ஆனால் அது நடக்கும். முக்கியமாக நம்ம வீட்டில் புதிதாக குடிபோகக்கூடிய வாடகை வீடு அல்லது சொந்த வீட்டுக்கு தெய்வ சக்தினை நம்ம கொண்டு வர ஜீவ சக்தி கொண்ட ஏதாவது ஒரு உயிரினத்தை நம்ம கொண்டு செல்வது ரொம்ப நல்லது. மனிதர்களை காட்டிலும் பறவைகளிடத்தில் இந்த ஜீவ சக்தியானது அதிகமாக இருக்கும். ஒரு வீட்டு வாசலில் நெற்கதிரை கட்டி நம்ம தொங்க விடுறதால குருவி புறா போன்ற பறவைகள் எல்லாம் அதை உண்ண செல்லும். இந்த சந்தர்ப்பத்தில் அவை அங்கேயே கூடு கட்டி கூட வாழும். புறா குருவி போன்ற பறவைகள் கூடு கட்டினா அதனை நாம் கலைக்கக்கூடாது. தெய்வ சக்தியை கொண்டு வரக்கூடிய திறன் கொண்டவை இவை என்பதால் இவற்றினுடைய கூட்டை கலைப்பது வீட்டுக்கு ஒரு கெட்ட சகுனம் அப்படின்னு சொல்கிறாங்க. புறா குருவி போன்ற பறவைகள் மற்றும் அணில் போன்ற உயிரினங்கள் நம்ம வீட்டிற்கு வந்தால் அவற்றை நம்ம விரட்ட வேண்டாம். இது நம்மளுடைய வீட்டுக்கு போனாலே நமக்கு தீமைகள் விலகி நன்மையே நடக்கும். புறா கூடுக்கட்ட வழி செய்வது, அணில் கூடு கட்டினா கலைக்காமல் இருக்கிறது, சிட்டுக்குருவி வீடு கட்டுவது போன்றவையெல்லாம் சாதகமான சக்திகளை கொண்டு வர்றதுக்கான ஆத்மாக்களும் அப்படின்னு சொல்லலாம். இது போன்ற சாதகமான சக்திகளை கொண்டு வரக்கூடிய இவற்றையெல்லாம் நாம் விரட்டக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. இவையெல்லாம் போனாலே நமக்கு நல்லது நடக்கும். முக்கியமாக நம்ம யார் ஒருவர் வீட்டில் பில்லி சூனியம் போன்ற விஷயங்களை செய்கிறாங்களோ அவர்களுடைய வீட்டில் கட்டாயமாக தெய்வ சக்தி நுழைவது இல்லை அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. இதனால் நாம் தெய்வ சக்தி இருக்கிறத நம்ம இப்படியெல்லாம் தான் தெரிஞ்சுக்கணும். முக்கியமாக நம்ம புதுசாக ஒரு வீட்டுக்கு போகும்போது அத்தகைய அம்சம் தெய்வ அம்சம் இருக்கிறதா அப்படிங்கிறத நம்மளாலேயே ஈஸியாகவே உணர முடியும். அந்த வகையில் வீட்டின் உள்ள தெய்வ சக்தி நுழைய நாம் இது மாதிரியான சின்ன சின்ன விஷயங்கள் செய்யலாம். தெய்வம்சம் இருந்தால் மட்டுமே நமக்கு சகல செல்வங்களும் வெற்றியும் தடைகள் எல்லாமே நீங்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. உங்கள் வீட்லேயும் இந்த மாதிரியெல்லாம் நீங்கள் உணர்ந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. இந்த வீடியோ பார்க்கக்கூடிய நீங்கள் உங்கள் வீட்டில் தெய்வம் இருக்கா இல்லையா, குலதெய்வம் நமக்கு அருள் புரிவாங்களா இல்லையா அப்படின்லாம் நிறைய நாள் யோசிச்சுருக்கீங்களா? நீண்ட நாளாக ரொம்ப கஷ்டத்தில் இருக்கீங்க, அது உங்களுக்கு நடக்கவே இல்லை அப்படின்னா கண்டிப்பாக குலதெய்வத்துக்கு போய் வழிபாடு செஞ்சுட்டு வாங்க. அந்த குலதெய்வ வழிபாடு உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை வாழ்க்கையில் கொடுக்கும். யாரையும் எதையும் நம்ம குறை சொல்ல முடியாது. இப்போது சென்ற தலைமுறையில் உங்களுக்கு ஏதாவது பாவமோ சாபமோ இருந்தால் கூட இந்த தலைமுறையில் நீங்கள் அமாவாசை நாட்களில் வழிபாடு செய்துக்கோங்க. குலதெய்வ அருள் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். என்ன நண்பர்களே, இன்றைக்கி வீடியோவில் நம்ம வீட்டில் தெய்வம் இருக்கா இல்லையா, வாசலில் இருக்கக்கூடிய தெய்வத்தை எப்படி வீட்டுக்கு கொண்டு வரணும், இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்கும். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் நம்மளுடைய உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. நன்றி வியூவர்ஸ்.